إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணித்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த சபையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சில நல்லடியார்களுக்கு, தன்னுடைய சில அவுலியாக்களுக்கு வழங்கக்கூடிய கராமத்துகள் தொடர்பாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு, தூதர்களுக்கு சில அற்புதங்களை வழங்குகிறான். அந்த அற்புதங்கள் அந்த தூதர்கள், அந்த நபிமார்களுடைய தூதுத்துவத்திற்கு ஆதாரமாக, சான்றாக அமைய வேண்டும் என்பதற்காக. ஒரு தூதர் ஒரு சமூகத்திலே பல வருடங்கள் வாழ்ந்து அந்த தூதருடைய உண்மை பேச்சையும் அமானிதத்தையும் அவர்களுடைய நற்குணங்களையும் அத்தனை விஷயங்களையும் அந்த மக்கள் பார்த்திருப்பார்கள், கவனித்திருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் அந்த தூதர் தன்னை ஒரு நபி என்று சொல்லும் பொழுது சிலர் அவர்களை நம்பிக்கை கொள்ளவும் செய்வார்கள், பலர் அவர்களை நிராகரிக்கவும் செய்வார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தூதருக்கு சில அற்புதங்களை வழங்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்திரன் பிளக்கப்பட்ட அந்த அற்புதத்தை வழங்கியது போல், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மலைப்பாம்பாக மாறுகின்ற அந்த கைத்தடியை வழங்கியது போல், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கையை தடவினால் குஷ்டம் நீங்கிவிடும், பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை வந்துவிடும், மண்ணால் உருவாக்கப்பட்ட ஒரு பறவை பொம்மை உண்மையான ஒரு பறவையாக மாறி பறந்துவிடும். இப்படிப்பட்ட அற்புதங்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மலையிலிருந்து வெளிப்பட்ட பெண் ஒட்டகம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அற்புதங்களை வழங்கி அவர்கள் ஒரு உண்மை தூதர் என்பதற்கு சான்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஆக்குகிறான். அதை பார்த்தாவது மக்கள் அந்த தூதர்களை நம்ப வேண்டும் என்பதற்காக. இது நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய அற்புதங்கள். இப்படிப்பட்ட சில அற்புதங்கள், பொதுவாக சாத்தியப்படாத அத்தகைய விஷயங்கள், அதை தான் அற்புதம் என்று நாம் சொல்கிறோம். அத்தகைய அற்புதம் நபி அல்லாத, தூதர் அல்லாத ஒரு நபருடைய வாழ்க்கை நிகழ்ந்தால் அதை அறிஞர்கள் என்ன சொல்வார்கள்? கராமத் என்று சொல்வார்கள். நபிமார்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தால் அது முஅ்ஜிஸா, அரபியில் முஅ்ஜிஸா என்று சொல்வோம், தமிழில் அற்புதம் என்கிற ஒரே வார்த்தை தான். முஅ்ஜிஸா என்கிற அற்புதம் நபிமார்களுக்கு உரிய ஒரு விஷயம். அவுலியாக்கள், நபி அல்லாத, தூதர் அல்லாத ஒரு நல்லடியாருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தால் அது கராமத் என்று அழைக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இத்தகைய கராமத் என்பது உண்டு. அவுலியாக்களுடைய வாழ்க்கையில், சாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வாழ்க்கையில் சாத்தியப்படாத சில விஷயங்கள், பொதுவாக அப்படியெல்லாம் உலகத்தில் நடக்காது, அப்படிப்பட்ட சில விஷயங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகிறான். அது கராமத் எனப்படும். இதை உண்மைப்படுத்துவது, அவுலியாக்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நாடினால் சில கராமத்துகள், சில அற்புதங்கள் வெளிப்படும் என்பதை நம்புவதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய கொள்கையாக, நிலைப்பாடாக இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸில் அதற்கான சில உதாரணங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். குர்ஆனிலிருந்து சில கராமத்துகளுக்கான உதாரணம் என்று பார்த்தால், ஒரு உதாரணம் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சில அற்புதங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு அற்புதம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆல் இம்ரான்
அத்தியாயத்தின் 37வது வசனத்திலே சொல்கிறான், குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியா அல் மிஹ்ராப் வஜத இந்தஹா ரிஸ்கா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தவர். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்தில் உட்கார்ந்தவர்கள் வணங்குவார்களோ, பொதுவாக உட்கார்ந்து இபாதத் செய்வார்களோ, அந்த மெஹராப் அந்த இடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வரும்பொழுதெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சில பழங்கள் இருப்பதாக, சில கனி வகைகள் இருப்பதாக அவர்கள் பார்ப்பார்கள். எப்படிப்பட்ட கனி வகைகள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், யாரிடத்திலும் இருக்காத விதத்தில் சில கனி வகைகள், சில பழங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இருக்கும். அதே போல இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமுல்லா அவர்கள் அந்த வசனத்துடைய விளக்கத்தில் சொல்கிறார்கள், ஃபாக்கிஹத்து ஷிதாஇ ஃபி ஸைஃப் வ ஃபாக்கிஹத்து ஸைஃபி ஃபி ஷிதா. கோடை காலத்தில் வரக்கூடிய பழங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் குளிர்காலத்தில் இருக்கும். குளிர்காலத்தில் பெரும்பாலும் வரக்கூடிய பழங்கள் கோடை காலத்தில் அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். இதை பார்த்து தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பொதுவாக வெளியே கிடைக்கக்கூடிய பழங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உட்கொண்டால் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாராவது கொடுத்துருப்பார்கள் என்று நினைத்து கடந்து சென்று விடலாம். ஆனால் அவர்கள் ஆச்சரியப்பட்டு, குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியா அல் மிஹ்ராப் வஜத இந்தஹா ரிஸ்கா, எப்போதெல்லாம் அவர்கள் வணங்கும் இடத்தை வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பார்களோ அங்கு ரிஸ்க், அதாவது அந்த பழங்கள் இருக்கும். அதை பார்த்து, அன்னா லகி ஹாதா, இந்த சீசன் இல்லாத இந்த பழங்கள் எங்கிருந்து உனக்கு கிடைத்தது என்று அவர்கள் கேட்கும் பொழுது, காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு கிடைத்தது என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹ், அந்த இடத்தில் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யோசித்தார்கள், சீசன் அல்லாத பழங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியமுக்கு வழங்குகிறான். கோடை காலத்தில் வரக்கூடிய பழங்களை குளிர்காலத்திலும், குளிர்காலத்தில் வரக்கூடிய பழங்களை கோடை காலத்திலும் அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால், குழந்தை பாக்கியம் பொதுவாக கிடைக்காத இந்த முதுமை காலத்தில் அல்லாஹ் நாடினால் குழந்தை பாக்கியத்தை தருவான் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்போது முதுமை அடைந்து விட்டார்கள். அவர்களுடைய மனைவியும் முதுமை அடைந்து விட்டார்கள், மலடியாக இருந்தார்கள், குழந்தை பெற்றெடுக்க முடியாது. இருந்தாலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலே இந்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆதரவு, அல்லாஹ் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. சீசன் அல்லாத பழங்களை படைத்து தருவதற்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்று சொன்னால், முதுமை காலத்தில் குழந்தை பாக்கியம் தருவதற்கும் அல்லாஹ் சக்தி உள்ளவன். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹ், அந்த இடத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு தூய்மையான ஒரு சந்ததியை தருவாயாக என்று. ஆக இப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு அற்புதத்தை அல்லாஹ் குர்ஆனிலே இவ்வாறு பதிவு செய்கிறான். அதே போல அன்பானவர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை பொறுத்து பார்த்தால் முதுமை காலத்தில் குழந்தை பிறந்தது என்பது அது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மோஜிசா என்பதாக நாம் சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய மனைவியை பொறுத்து பார்த்தால், முதுமை காலத்தை அடைந்து விட்டார்கள், அந்த காலத்தில் மாதவிடாய் ஏற்படாது, குழந்தை பாக்கியம் கிடைக்காது. ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் அவர்கள் குழந்தை பெற்றெடுத்தார்கள். அவர்களுடைய மனைவியை பொறுத்து பார்த்தால் அது என்னது? கராமத். அவருடைய மனைவி நபி கிடையாது. ஆக அவருடைய மனைவியை பொறுத்து பார்த்தால் அது ஒரு கராமத்தாக இருக்கிறது. அதே போல் தான் பானவர்களே, கராமத்துக்கான இன்னொரு உதாரணம் தான் குகைவாசிகள், அஸ்ஹாபுல் கஹஃப் உடைய சம்பவம். குகைவாசிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஹஃப் சூராவிலே சொல்கிறானே, 5 பேர் அல்லது 6 பேர் 7 பேர், அவர்கள் யார்? நபிமார்களா? நபிமார்கள் கிடையாது, தூதர்கள் கிடையாது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னது? 300 வருடங்கள், 309 வருடங்கள் அவர்கள் உறங்கிக் கொண்டே இருந்தார்கள், இறந்தும் போகவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் கண் விழித்து கொண்டும் இருந்திருக்கவில்லை. மாறாக 300 வருடங்கள், 309 வருடங்கள் உறங்கிக் கொண்டே இருந்தார்கள். 309 வருடங்கள் அல்லது 300 வருடங்கள் கழித்து அவர்கள் கண் விழித்து பார்க்கிறார்கள். காலமெல்லாம் மாறி போய்விட்டது. பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்தது, நாங்கள் ஒரு நீண்ட காலகட்டம் இந்த குகையில் உறங்கி கொண்டிருந்தோம். ஆக குகைவாசிகள் என்கிற அந்த ஒரு சில இளைஞர்கள், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் சில இளைஞர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்கள். இணை வைக்கும் மக்களுக்கு மத்தியிலே, ஷிர்க் செய்யும் சிலை வணங்கிகளுக்கு மத்தியிலே தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் அந்த குகையிலே தஞ்சமடைந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தூக்கத்தை
கொடுத்து 300 வருடங்கள் அல்லது 309 வருடங்கள், பிறை கணக்குப்படி 309 வருடங்கள், சூரிய கணக்குப்படி 300 வருடங்கள் அவர்கள் உறங்கிக் கொண்டே இருந்தார்கள். இது மிகப்பெரிய ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஒரு அற்புதம். நபிமார்கள் அல்லாதவர்களுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடந்த காரணத்தினால் அதற்கு அறிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய பெயர் தான் கராமத். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நபியுடைய வாழ்க்கையில் நடந்தால் அதை முஅஜிசா என்று சொல்வார்கள், அற்புதம் என்று சொல்வார்கள். அதே போல் அன்பானவர்களே, ஹதீஸிலே நபிமார்கள் அல்லாத நல்லடியார்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள், அதாவது கராமத்துகளுக்கு சில உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு உதாரணம் தான் புரூஜ் அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப வசனங்களிலே வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதி வமஷ்ஹூத் அடுத்து قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود என்று தொடர்ந்து ஒரு 5-6 வசனங்களிலே ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். சுருக்கமாக அந்த சம்பவமானது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து வானத்தில் உயர்த்தப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பாக அந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். சுருக்கமாக அல்லாஹ் சொன்ன அந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஒரு ஹதீஸாக சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதையும் ஒரு சபையில் நாம் அந்த சம்பவத்தை பார்த்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அதை குறித்து ஒரு சிறுவன் நம்பிக்கை கொண்டு அரசனுக்கு எதிராக அவர் தைரியமாக நிற்பார், ஊர் மக்களுக்கு அந்த இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வார். அந்த அரசர் அந்த சிறுவனை பல முறை கொலை செய்ய முயற்சி செய்வான், ஆனால் கொலை செய்ய முடியாது. இறுதியாக அந்த சிறுவனை ஒரு வழியை சொல்லிக் கொடுத்து அந்த வழிமுறைப்படி அந்த அரசர் அந்த சிறுவனை கொல்லும் பொழுது அந்த சிறுவனுடைய உயிர் போய்விடும். அதை பார்க்கும் அத்தனை ஊர் மக்களும் என்ன செய்வார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். பிறகு அந்த இஸ்லாத்தை தழுவிய மக்களை அந்த அரசன் நெருப்பு குண்டங்களில் தூக்கி எறிவான். அந்த நெருப்பு குண்டங்களை குறித்து தான் அல்லாஹ் குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆக அந்த நீண்ட ஹதீஸிலே அந்த சிறுவனுக்கு அல்லாஹ் கொடுத்த சில அற்புதங்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். அந்த சிறுவனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ன என்று பார்த்தால், அந்த சிறுவன் ரசூல் அவர்கள் இந்த ஹதீஸில் சொன்ன மாதிரி சொல்வதாக இருந்தால், ஒரு சின்ன கல்லை தூக்கி அந்த சிறுவர் துஆ செய்வார். யா அல்லாஹ், நீ உண்மையில் ஏக இறைவனாக இருக்கிறாய், நீதான் உண்மையான இறைவன் என்று சொன்னால் இந்த சிறிய கல்லால் இந்த வனவிலங்கு ஒன்று இருக்கும், மக்களுடைய வழியை மறைத்திருக்கும், மக்களை தடுத்தவாறு ஒரு வனவிலங்கு அமர்ந்திருக்கும். அந்த விலங்கை பார்த்து சொல்வார்கள், இந்த சிறிய கல்லால் அந்த வனவிலங்கு இறந்து போய்விடும், செத்துவிட வேண்டும் என்று சொல்லி பிஸ்மில்லா என்று அடிக்க இந்த சிறிய கல்லால் அந்த வனவிலங்கு, அது சிங்கமோ அல்லது மலைப்பாம்போ ஏதோ ஒன்று இறந்து போய்விடும். ஆக இதுவே ஒரு அற்புதம் தான். சின்ன கல்லை தூக்கி சிங்கம் அல்லது மலைப்பாம்பு மீது அடித்தால் ஒன்றும் ஆகாது, அது பட்டது கூட தெரியாமல் போய்விடும், அந்த அளவுக்கு வலியே தெரியாது. ஆனால் அந்த சின்ன கல்லால் உயிரை போய்விடும். இதுவே ஒரு அற்புதம். அதை பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுவார்கள். இது எப்படி செய்தா என்று கேட்க அந்த சிறுவர் என்ன செய்வார்? அல்லாஹ் தான் இதை செய்தான், நான் ஒன்றும் செய்யவில்லை, அல்லாஹ் தான் அந்த வனவிலங்கை அடித்தான் என்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விடுவார். அதே சிறுவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு அற்புதம் என்று சொல்வதாக இருந்தால் என்ன, கண் பார்வை இல்லாதவர்கள், குஷ்டரோகிகள் வருவார்கள். வந்து அந்த சிறுவரிடம் அல்லாஹ்விடம் துவா செய்ய சொன்னால், அல்லாஹ்விடம் அந்த சிறுவர் துவா செய்தவுடன் அல்லாஹ் அவர்களுக்கு பார்வையை தருவதாகவும் குஷ்டத்தை நீக்கி விடுவதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதுவும் ஒரு விதமான அற்புதம் தான். துவா செய்தவுடன் அல்லாஹ் அவர்களுக்கு ஷிஃபாவை தருவது இது ஒரு விதமான அற்புதம் என்று சொல்லலாம். அதே போல் அந்த சிறுவரை கொலை செய்வதற்காக அரசனுடைய அடியாட்கள் அழைத்து செல்லும் பொழுதெல்லாம் 1 முறை 2 முறை 3 முறை முயற்சி செய்வார்கள், ஆனால் அந்த சிறுவனை கொல்ல முடியாது. ஆக இதுவும் ஒரு விதமான அற்புதம் தான். அத்தனை மக்கள் கூட்டமாக அழைத்து சென்ற பிறகும் அந்த சிறுவனை கொல்ல முடியாமல் அழைத்து சென்றவர்கள் கொல்லப்படுவது என்பது அதுவும் ஒரு அற்புதம். இப்படி அந்த சிறுவனுடைய வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நிகழ்ந்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பதிவு செய்கிறார்கள். அதே போல ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை குழந்தையாக இருக்கும் பொழுது பேசிய சில குழந்தைகளை குறித்து ரசூல் அவர்கள் சொல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டிலில் இருக்கும் பொழுது, கை குழந்தையாக இருக்கும் பொழுது பேசியதாக அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான். அதுபோன்ற வேறு சில சம்பவங்கள், நபிமார்கள் அல்லாத சில குழந்தைகள் குழந்தை பருவத்தில் பேசியதாக ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த குழந்தைகள் சிறு பருவத்தில் பேசியதும் என்னது?
அற்புதம் தான், ஒரு விதமான கராமத்து தான். அதே போல சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் இதற்கான சில உதாரணங்கள் சொல்வதாக இருந்தால், சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஒரு தகவல், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை உசைத் பின் ஹுதைர் மற்றும் அப்பாத் பின் பிஷ்ர் என்கிற இந்த இரண்டு சஹாபாக்கள், உசைத் பின் ஹுதைர், அப்பாத் பின் பிஷ்ர் என்கிற இந்த இரண்டு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஷாவுக்கு பிறகு ஏதோ ஒரு விஷயத்திலே பேசுவார்கள். நீண்ட நேரம் பேசிவிட்டு அந்த இரவு இருண்ட இரவாக இருக்கும், சந்திரனுடைய வெளிச்சம் ஏதும் கிடையாது, இருட்டாக இருக்கும். பேசிவிட்டு தாமதமாக ரசூல் இடமிருந்து அவர்கள் தன்னுடைய வீடுகளுக்கு புறப்படுவார்கள். அப்போது சஹீஹ் புகாரியுடைய இந்த ஹதீஸில் வருகிறது, அந்த இரண்டு சஹாபாவில் ஒரு சஹாபியுடைய கைத்தடியிலிருந்து வெளிச்சம் வந்தது, லைட் வந்தது. அந்த வெளிச்சத்தை வைத்தவர்கள் இருவரும் சேர்ந்து நடந்து சென்றார்கள். எங்கு அந்த இருவரும் தன்னுடைய வீடுகளை நோக்கி பிரிந்து சென்றார்களோ அப்போது இருவருடைய கைத்தடிகளிலும் தனித்தனியாக வெளிச்சம் வந்தது என்பதாக சஹீஹ் புகாரியுடைய அந்த செய்தியிலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, உசைத் பின் ஹுதைர் மற்றும் அப்பாத் பின் பிஷ்ருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு அற்புதம் தான் இந்த கைத்தடியிலிருந்து வெளிப்பட்ட இந்த வெளிச்சம். முபாரக் ஃபூரி என்கிற ஒரு முஹத்திஸ் அவர்கள் திர்மிதி உடைய விளக்க உரையிலே இந்த அற்புதங்களை குறித்து பேசும் பொழுது சொல்கிறார்கள், இம்ரான் பின் ஹுசைன் அவர்கள் சில ஹதீஸுகளை அடிப்படையாக வைத்து சில அற்புதங்களை சொல்கிறார், பட்டியலிடுகிறார். இதில் சில அற்புதங்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்திருக்கலாம், சில அற்புதங்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸில் வராமல் சில பலவீனமான செய்திகள் கூட வந்திருக்கலாம். அவர்கள் ஒரு பட்டியலை குறிப்பிடுகிறார். இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர், அவர்களை பார்த்து மலக்குமார்கள் சலாம் சொல்வதாக, அந்த சலாமுடைய சப்தம் அவருக்கு கேட்கும் என்பதாக சில செய்திகள் வந்திருக்கிறது. அதேபோல் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு, அதேபோல் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு தட்டிலே, அந்த தட்டில் இருந்து தஸ்பீஹ் செய்யக்கூடிய சப்தம் அவர்களுக்கு கேட்டதாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சாப்பிட்ட தட்டிலிருந்து தஸ்பீஹ் செய்யக்கூடிய சப்தம் அவர்களுக்கு கேட்டதாக. அதே போல ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி, அவர்களுடைய சம்பவத்தை உங்களில் பலரும் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர்கள் ஒரு கைதியாக சங்கரெல்லாம் போடப்பட்டு கைதியாக வைக்கப்பட்டிருப்பார்கள் மக்காவில். சில நாட்கள் கழித்து அவர்களை கொடூரமாக என்ன செய்தார்கள், அந்த மக்கத்து காஃபிர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீதாக்கி விட்டார்கள். அவர்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த அந்த சமயத்திலே நடந்த ஒரு நிகழ்வுதான், திராட்சை பழங்களை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் மக்காவில் எங்கும் திராட்சை அவைலபிள் கிடையாது, எங்கும் கிடையாது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த வீட்டு மக்கள் கேட்பார்கள், எங்கிருந்து கிடைத்தது என்று. ஆக ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த திராட்சை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமான விதத்திலே, கராமத் என்கிற அந்த விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கினான். அந்த காலத்தில் மக்காவில் எங்கும் திராட்சை கிடைக்கவில்லை என்பதாக. பின்னர் இந்த சம்பவத்தை பார்த்த காஃபிராக, அந்த நேரத்தில் காஃபிராக இருந்து அவர்கள் கொடுமை செய்து அந்த மக்கள் என்ன செய்தார்கள், பின்னர் இந்த சம்பவத்தை முஸ்லிமான பிறகு அறிவித்திருக்கிறார்கள். அந்த செய்தியிலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோல் தான் அன்பானவர்களே, சஹாபா பெருமக்களுக்கு பின்னர் வந்த நல்லடியார்கள், சில உலமாக்கள், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் மாலிக் போன்ற பிரபலமான இமாம்களுடைய வாழ்க்கையிலும் சில அற்புதங்கள் நடந்ததாக எல்லாம் சில வரலாற்று புத்தகங்களிலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த அற்புதங்கள் நபிமார்கள் அல்லாத சாலிஹீன்கள் நல்லடியார்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய அந்த அற்புதங்கள் கராமத் என்பது உண்மைதான், அதை நாம் நம்ப வேண்டும், அதை மறுக்கக்கூடாது. இது தொடர்பாக 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். அவுலியாக்களுடைய அற்புதங்கள் தொடர்பாக 3 விதமான மக்கள். ஒரு சாரார் யார், அவுலியாக்களுடைய அற்புதங்கள் என்பது உண்டு, அல்லாஹ் நாடினால் அதை என்ன செய்வான், நிகழ்த்துவான் என்று நம்பிக்கை கொள்பவர்கள். ஆனால் சில வரம்புகளுக்குள் இருந்து கொண்டு கராமத்தை நம்புகிறோம் என்கிற பெயரிலே பொய்யான விஷயங்களை எல்லாம் அந்த கராமத் என்கிற பெயரிலே மக்களுக்கு மத்தியில் பரப்புவது என்றெல்லாம் செய்யாமல் வரம்புக்குள் இருந்து கொண்டு ஆதாரபூர்வமான தகவல் ஏதாவது கிடைத்தால், அதுவும் யாரை குறித்து அந்த தகவல் வந்திருக்கிறது, அந்த கராமத் நிகழ்ந்ததாக, அவர் யார், உண்மையான கொள்கையில் இருந்தவரா, சத்திய கொள்கையில் இருந்தவரா, உண்மையில் நல்லடியார் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவரா, சரி அந்த கராமத் என்று சொல்கிறார்களே அந்த கராமத் என்னது, அந்த அற்புதத்தின் விதம் என்னது, அதெல்லாம் பார்த்து என்ன செய்வார்கள், அந்த கராமத்தை நம்புவார்கள். ஆக அந்த நிபந்தனைகள் என்ன என்பதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு கராமத்தை நம்புவதற்கு முதலாவது ஒரு நிபந்தனை,
அற்புதம் என்று சொல்லப்பட்டால், இன்னாருடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடந்தது என்று சொல்லப்பட்டால், அந்த நபர் சத்திய கொள்கையில் இருந்தவராக இருக்க வேண்டும். சத்திய கொள்கையில் இருந்து வெளிப்படையாக மக்களுடைய பார்வையில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நபராக இருக்க வேண்டும். அசத்திய கொள்கையில், ஷிர்கான கொள்கை, மோசமான பிதாத்துவாதி என்றெல்லாம் இருந்தால், அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்ததாக வந்தால் அந்த தகவலை நாம் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அசத்திய கொள்கையில் இருக்கும் ஒரு நபருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி காட்ட மாட்டான். ஆக சத்திய கொள்கையில் அந்த நபர் இருப்பது அவசியம். இது ஒரு நிபந்தனை. இரண்டாவது ஒரு நிபந்தனை என்ன? அந்த கராமத், அற்புதம் என்று சொல்லப்படும் அந்த தகவலில் ஷிர்கான ஒரு விஷயமோ அல்லது பிதத்தான ஒரு விஷயமோ இருக்கக்கூடாது. இன்னார் இப்படி செய்து காட்டினார் என்று சொல்லப்படும் அந்த விஷயம் ஷிர்கான ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது. அப்படி அல்லாத ஒரு அற்புதமாக இருந்தால் அதை நாம் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம், நம்பலாம். மூன்றாவது ஒரு நிபந்தனை என்ன? அந்த கராமத்தை அந்த வலி அவராக விரும்பி, வாருங்கள் இப்படி நான் செய்து காட்டுவேன் என்றெல்லாம் சொல்லி ஏதோ செய்தது போல் இருக்கக்கூடாது. அல்லாஹ் நாடும் பொழுது அந்த கராமத் நிகழ்ந்தது, அவருக்கே அது தெரியாது. அவர் விரும்பி தன்னுடைய நாட்டத்தோடு தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி செய்ததாக எல்லாம் அந்த செய்தியில் வந்திருக்கக்கூடாது. உசைத் பின் ஹுதைர் மற்றும் அப்பாத் பின் பிஷிர் போனார்கள். அவர்கள் என்ன டார்ச் லைட் ஆன் செய்வது போல என்ன தன்னுடைய கைத்தடி ஏதாவது செய்தார்களா? வேறு ஒரே இருட்டாக இருக்கிறது, லைட் தேவை என்று அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கள் அப்படி யதார்த்தமாக போனார்கள். அல்லாஹ் தான் அந்த ஒளி ஏற்படுத்தினான். அவர்கள் விரும்பி தன்னுடைய நாட்டத்தால் செய்து காட்டிய ஒரு அற்புதம் கிடையாது. அல்லாஹ் தான் நாடும் பொழுது நாடியவர்களுடைய வாழ்க்கையில் சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவான். அது அந்த அவுலியாக்களுடைய விருப்பத்தோடு அவர்களுடைய நாட்டத்தோடு நிகழக்கூடிய ஒரு அற்புதம் கிடையாது அதெல்லாம். ஆக அன்பானவர்களே, அற்புதம் நிகழ்ந்த அந்த நபர் சத்திய கொள்கையில் இருந்தவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த அற்புதம் என்று சொல்லப்படும் அந்த விஷயத்தில் ஷிர்க் இருக்கக்கூடாது. அதே போல மூன்றாவதாக, அந்த அற்புதம் அல்லாஹ் நாடி அவர்களுக்கே தெரியாத விதத்தில் யதார்த்தமாக அது நிகழ்ந்து விட்டது என்பதாக அந்த தகவல் வர வேண்டும். அவர்களாக விரும்பி மக்களிடத்தில் சொல்லி ஏதோ செய்து காட்டியதாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் சில அடிப்படை நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒரு கராமத் என்று, அதுவும் இன்னொரு நிபந்தனை என்ன சேர்த்துக்கொள்ளலாம், அந்த தகவல் ஆதாரபூர்வமான செய்தியாக நமக்கு கிடைத்திருக்க வேண்டும். யாரோ ஒருவர் சொன்னார் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நம்பகமான மக்கள், இந்த அறிஞருடைய வாழ்க்கையில், இந்த சஹாபியுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு அற்புதம் நடந்தது என்று ஆதாரபூர்வமான வழியில் குர்ஆனில் வந்தால் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹதீஸில் வந்தால் ஆதாரபூர்வமான வழியில் வந்திருக்கிறதா, வரலாற்று பதிவில் வந்தால் அந்த வரலாற்று பதிவு ஆதாரபூர்வமானதா என்பதை பார்த்து நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நம்முடைய நிலைப்பாடு. சரி, அற்புதங்கள் விஷயத்தில் இன்னொரு நிலைப்பாடு என்ன? சில பேர் அற்புதங்களையே முழுக்க என்ன செய்வார்கள், மறுத்து விடுவார்கள். இந்த கராமத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கராமத் என்கிற ஒரு விஷயம் அறவே கிடையாது, கராமத் என்கிற விஷயம் கிடையவே கிடையாது என்று சொன்னால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் நிகழ்ந்தது அது என்ன? அஸ்ஹாபுல் கஹஃப், குகை வாசிகள் 300 வருடங்கள் தூங்கியது, அது என்னது? அற்புதம் தானே. உசைத் பின் ஹுதைர், அப்பாத் பின் பிஷீர் தொடர்பாக சஹீஹ் புகாரில் வரக்கூடிய அந்த செய்தி, அது என்னது? கராமத், அற்புதம் தானே. அற்புதத்துக்கு கராமத் என்கிற ஒரு பெயர், அந்த பெயரை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, அந்த பெயரை தூக்கி எறிந்து அற்புதம் என்று தமிழில் சொல்லி கொண்டாலும் சரி, ஆனால் அந்த விஷயம் உண்மை, அந்த அற்புதங்கள் நிகழ்வது என்பது உண்மை. ஆக ஒரு சாரார் முழுக்க அதை மறுத்து விடுகிறார்கள். இன்னொரு சாரார் யார்? இன்னும் மிக மோசமானவர்கள். கராமத் 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 என்கிற பெயரிலே பொய்யான விஷயங்களை, ஷிர்கான விஷயங்களை எல்லாம் உண்மையில் நல்லடியார்களாக வாழ்ந்த மக்கள் மீது இட்டுக்கட்டி, அல்லது பொய்யான அவுலியாக்களே கிடையாது, மிக மோசமானவர்களாக வாழ்ந்திருப்பார்கள், அவருடைய பெயரை எல்லாம் சொல்லி அஸ்ஹாபுல் கராமாத், சாஹிபுல் கராமாத்தில் அதீமா, பெரிய பெரிய அற்புதங்கள் கொண்டவர் என்றெல்லாம் சொல்லி பல பொய்யான தகவல்களை பரப்புகிறார்கள். அதன் ஊடாக பல ஷிர்கான விஷயங்களை பரப்புகிறார்கள். அதை சொல்லி சொல்லி மக்களுக்கு என்ன காட்டுவது? பார்த்தீர்களா எப்படிப்பட்ட ஒரு சக்தி, எப்படிப்பட்ட பவர். ஆக அவர்களிடத்தில், அவருடைய ஹபரில் சென்று நாம் ஏதாவது உதவி கேட்டாலும் அவரால் நினைச்ச முடியும், உதவி செய்ய முடியும். காரணம், அப்படிப்பட்ட கராமத்துகள் கொண்டவர் என்ற அந்த கராமத்துகள் என்கிற அந்த விஷயத்தை பயன்படுத்தி மக்களை ஷிர்கின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. இது மூன்றாவது வகை. அந்த மக்கள் பாருங்கள், அப்துல் காதர் ஜீலானி ரஹிமுல்லாவுடைய பெயரை சொல்லி சொல்லி நினைச்சுவார்கள், பெரிய பல கராமத்துகள், ஆயிரக்கணக்கான கராமத்துகள் கொண்டவர் என்று சொல்வார்கள் அவர்களை குறித்து. அவர்களுடைய கராமத் என்கிற பெயரில் பல விஷயங்களை சொல்வார்கள். அதில் ஒரு உதாரணம், அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் தன்னுடைய மாணவர்களோடு, தன்னுடைய தோழர்களோடு ஒரு சபையில் இருக்கும் பொழுது சில மக்கள் வந்தார்களாம்.
வந்து சொன்னார்களாம், கிறிஸ்தவர்களோடு நாம் விவாதம் செய்து கொண்டிருந்தோம். அப்போது அந்த கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள், ஈசா அவர்கள் இறந்தவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில். அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த மோஜிசா, அற்புதம். அப்படி உங்களுடைய நபி முஹம்மது செய்திருக்கிறாரா, இறந்தவரை உயிர் கொடுத்து எழுப்புவது? இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முஹம்மது செய்திருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். என்ன சொல்வது? அதற்கு அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் சொன்னார்களாம், சரி நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த கிறிஸ்தவர்களிடத்தில் சென்று, என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு, அவர்கள் முஹம்மது நபி இறந்த மையத்தை உயிர்ப்பித்திருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில், ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்தது போல். செய்திருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் முஹம்மதுடைய மகிமையை ஏற்றுக்கொள்கிறோம், மேன்மையை ஏற்றுக்கொள்கிறோம். இல்லை என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் யார், முஹம்மதை விட சிறந்தவர் என்று அவர்கள் பேசும் பொழுது, சரி முஹம்மது வரை எதற்காக செல்கிறீர்கள், உங்களுக்கு என்ன ஒரு மையத்தை எழுப்பி காட்ட வேண்டும், எந்த மையத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்க, அந்த நசாராக்கள் கபிரிஸ்தானுக்கு அழைத்து சென்று 200 வருடங்கள் முன்பு இறந்த ஒரு கிறிஸ்தவனுடைய மன்னரையை காண்பித்தார்கள். இதோ இந்த கபரில் இருக்கக்கூடியவரை எழுப்புங்கள். அதற்கு அப்துல் காதிர் ஜீலானி இந்த கபரை பார்த்து சொன்னார்களாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மையத்தை எழுப்பும் பொழுது என்ன சொல்வார்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பிஇذنி ரப்பி அல்லது பிஇذனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு எழுந்துவிடு என்று சொன்னால்தான் அந்த பொம்மையாக இருக்கக்கூடிய மண்ணால் உருவாக்கப்பட்ட ஒரு பறவை அல்லாஹ்வுடைய கட்டளையால் பறந்து போகும். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதுதான் குஷ்டம் உள்ளவருக்கு அந்த வியாதி நீங்கிவிடும். பிஇذனில்லா, அல்லாஹ்வின் கட்டளையோடு என்று சொல்லும் பொழுதுதான் பார்வையற்றவருக்கு பார்வை வரும். இந்த வார்த்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுதுதான் இறந்து போனவர் எழுந்து விடுவார். பிஇذனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி, அல்லாஹ்வுடைய கட்டளை என்றுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் தான் அந்த செயலை செய்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்யவில்லை. அது அல்லாஹ்வுடைய செயல். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஊடாக அல்லாஹ் அதை வெளிப்படுத்துகிறான். ஆக அப்துல் காதிர் ஜீலானி இந்த மன்னரை பார்த்து சொன்னார்களாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆவது என்ன சொல்வார்கள், அல்லாஹ்வின் கட்டளை எழுந்துவிடு. நான் சொல்கிறேன் அப்துல் காதிர் ஜீலானியுடைய கட்டளை எழுந்துவிடு என்று சொன்னதும் அந்த கபரை பிளந்தபடியே அந்த 200 வருடங்கள் முன்பு இறந்தவன் எழுந்து உட்கார்ந்து விட்டான் என்று நினைச்சுகிறார்கள், பேசுகிறார்கள். இந்த விஷயத்தை, இந்த பொய்யை சம்பவமாக மக்களுக்கு அறிவிக்கிறார்கள். ஆக பாருங்கள் மாணவர்களே, இது என்னது, இது கராமத்தா, உண்மையான கராமத்தா? இது ஒருபோதும் கிடையாது. இது பொய்யான கராமத், இது பொய்யான தகவல். அப்துல் காதிர் ஜீலானி அவர் சத்திய கொள்கையில் இருந்த ஒரு நல்ல அறிஞர். ஆனால் அவருடைய பெயரை பயன்படுத்தி இப்படி எக்கச்சக்கமான பொய்களை பரப்புகிறார்கள். ஆக இந்த சம்பவத்தை பாருங்கள். இதில் ஒரு விஷயம் என்ன கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அப்துல் காதிர் ஜீலானி நல்லவர் தான். அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது கராமத் நிகழ்ந்திருக்கலாம், நமக்கு தெரியாது, உண்மையில் கூட நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் இது உண்மையான கராமத்தா என்று கேட்டால் இல்லை. ஏன்? இந்த கராமத் என்று சொல்லப்பட்ட இந்த தகவல் என்னது, ஷிர்க் கலந்த தகவல். என்னுடைய கட்டளை எழுந்து விடு என்று சொன்னவுடன் அந்த மையத் எழுந்து வந்து விட்டது என்று சொன்னால் இது ஷிர்கான ஒரு தகவல், ஷிர்கான ஒரு சிந்தனை இதில் புகுத்தப்படுகிறது. இன்னொரு பிரச்சனை என்ன, நாம் என்ன சொன்னோம், கராமத் என்பது அந்த வழி, ஏதோ வாருங்கள் நான் ஒரு விஷயத்தை செய்து காட்டுகிறேன் என்றெல்லாம் என்ன செய்ய முடியாது. அவர்களாக விரும்பி அவர் நாடும் பொழுது, அவர் நாடும் நேரத்திலே, அவர் நாடிய விதத்திலெல்லாம் அந்த கராமத்தை வெளிப்படுத்த முடியாது. அது அல்லாஹ்வாக திடீரென்று அவர்களுடைய வாழ்க்கையில் சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவான். அவர்களுக்கே தெரியாது, நிகழ்ந்த பிறகுதான் அவர்கள் அதை உணர்வார்கள். எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை எல்லாம் செய்து காட்டிவிட்டான் என்று பிறகுதான் அவர்கள் உணர்வார்கள். ஆனால் இங்கே ஏதோ அப்துல் காதிர் ஜீலானி என்ன வேண்டும், மையத்தை எழுப்புன அவ்வளவுதானே என்று சொல்லி ஏதோ சொல்லிவிட்டு செய்தது போல். இதுவும் என்னது, முழுக்க முழுக்க பொய். ஆக இப்படி என்பார்களே, ஒரு பெரிய கூட்டம் கராமத் என்கிற பெயரிலே அசத்திய விஷயங்களை எல்லாம் சொல்லி, ஷிர்கான விஷயங்களை எல்லாம் சொல்லி, அவுலியாக்களுக்கு இப்படிப்பட்ட பவர் எல்லாம் இருக்க நாடும் பொழுதெல்லாம் அவர்கள் அற்புதங்களை செய்து காட்டுவார்கள். அப்படிப்பட்ட சக்தி உள்ளவர்கள், அப்படிப்பட்ட சக்தி உள்ளவர்களால் உங்களுடைய கோரிக்கையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் போய் சொல்ல முடியாதா? சொல்ல முடியும். ஆகவே இறந்து விட்டாலும் சரி, அவருடைய கபர்களுக்கு சென்று நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எல்லாம் சொல்லுங்கள். அவர்கள் தன்னுடைய அந்த சக்தியெல்லாம் பயன்படுத்தி என்ன செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை சொல்வார்கள், உங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் என்றெல்லாம் அந்த கராமத் என்கிற விஷயத்தை அடிப்படையாக வைத்து என்ன செய்கிறார்கள், ஷிர்க்கு வரை மக்களை அழைத்து சென்று விடுகிறார்கள். இப்படி அன்பானவர்களே, கராமத் என்கிற இந்த விஷயம், அவுலியாக்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய இந்த அற்புதங்கள் என்கிற விஷயம் உண்மைதான், சத்தியம்தான். ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாம் அந்த விஷயத்தை நம்ப வேண்டும். அதை முழுக்க மறுப்பதும் நிராகரிப்பதும் தவறு. குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதற்கான உதாரணங்கள் வந்திருக்க அதை மறுப்பதும் தவறு. அதே நேரத்தில் கராமத் என்று சொல்லி பலர் ஷிர்க்கை பரப்புகிறார்கள். அது மிக மோசமான வழிகேடு. ஆக அந்த வழிகேட்டில் நாம்
போகாமல் இருக்க இந்த விஷயங்களை எல்லாம் அறிந்து வைப்பது மிக மிக அவசியமாகும். யாராவது கராமத் என்கிற பெயரில் ஏதாவது சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யாரை குறித்து அந்த சம்பவம் சொல்லப்படுகிறது? அவர் உண்மையிலேயே சத்திய கொள்கையில் இருந்த நபரா? சரி, கராமத் என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவம் எப்படிப்பட்டது? அதில் ஏதாவது ஷிர்கான குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பாடான தகவல் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? சரி, இந்த கராமத்தை அறிவித்தவர்கள் யார்? ஆதாரபூர்வமான செய்தி வந்திருக்கிறதா? குர்ஆன் வந்ததா அல்லது ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்ததா? ஆதாரபூர்வமான தகவலா? மேலும் அந்த கராமத் என்று சொல்லப்படும் அந்த தகவல் அந்த வலி ஏதோ விரும்பி வெளிப்படுத்தி காட்டியது போல் சொல்கிறார்களா அல்லது தானாக நிகழ்ந்தது என்று சொல்கிறார்களா என்றெல்லாம் பார்த்து தான் செய்ய வேண்டும், அதை நம்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அசத்திய கொள்கைகள் அனைத்தையும் விட்டு, குழப்பங்களை விட்டு பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நம்புவது, தூதர்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, விதியை நம்புவது என்று அடிப்படை கொள்கையிலிருந்து கொள்கை சார்ந்த இத்தகைய எல்லா விஷயங்களை குறித்தும் உண்மை கொள்கை அறிந்து அதில் உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீகை நமக்கு தருவானாக. குர்ஆன் ஹதீஸுக்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருப்தியை நாடியவர்களாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களில் தன்னுடைய நேரங்களை செலவு செய்யக்கூடிய தௌஃபீகை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.